தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது இந்தியா பல அதிரடி நடவடிக்கை எடுத்தது. பாகிஸ்தானுடனான தூதரக உறவு துண்டிப்பு உட்பட பல அதிரடி முடிவுகளை எடுத்தது. அதில் ஒரு நடவடிக்கையாக சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதையடுத்து செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாக்லிகார் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவது நிறுத்தப்பட்டது. இது பாகிஸ்தானுக்கு பெருத்த அடியாக அமைந்தது. அந்நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அளவுக்கு நிலைமை மோசமானது. இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே உண்டான போர் பதற்றம் கடந்த 12ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. போர் பதற்றம் ஓய்ந்தாலும் சிந்து நதிநீரை திறந்துவிடப் போவதில்லை என்ற முடிவிலிருந்து இந்தியா மாறவில்லை. பயங்கரவாதத்திற்கு ஆதரவை பாகிஸ்தான் கைவிடும் வரையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாது என இதுகுறித்து பிரதமர் மோடி பேசியிருந்தார். இந்நிலையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் குறித்து பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் சமீபத்தில் பேசியது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் நடந்த கல்லூரி விழாவில் பேசிய பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அகமது ஷெரீப், எங்களுக்கு வழங்கும் தண்ணீரை நீங்கள் நிறுத்தினால் உங்கள் மூச்சை நாங்கள் நிறுத்துவோம் என மிரட்டியுள்ளார். ஏற்கனவே 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக இருந்த லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதி ஹஃபீஸ் சயீதும் இதே போலதான் பேசியிருந்தான். பயங்கரவாதி பேசியது போலவே ஒரு நாட்டின் ராணுவ செய்தி தொடர்பாளர் பேசியிருப்பது கடும் விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அந்நாட்டு ராணுவம் உதவி வருகிறது என்ற இந்தியாவின் குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் இந்த பேச்சு அமைந்துள்ளது.